உடம்பு ஃபுல்லாக காய இருக்குது. வீட்டில் இருக்கிற பாப்பாவுக்கு வெளியால் பூந்தாங்கன்னு அடிச்சிருப்பாங்க. செல்ஃபோன் ரெக்கார்ட்லேருந்து அந்த பாப்பா எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் இவர்களுடைய கேமே அவங்களுக்கு அப்படியே இழுக்கிற மாதிரி இழுப்போம். பெயில் கிடைச்சிரும். பெயில் கிடைச்சதுன்னா உங்களுக்கு தெரியும், அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் கேட்டால் திமுக என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை என்னன்னா நாங்கள் எங்கள் சொந்த எம்எல்ஏ மருமகள் அரெஸ்ட் பண்ணோம், ட்ராமா பண்ணுவாங்க. இவனுக்கு பண்ணுறதே அவங்களுக்கு பெயில் கிடைப்பதற்காக மாநில அரசு, திமுக அரசு இத்தனை ட்ராமா போடுறாங்க. கண்டிப்பாக பெயில் கிடைக்கும். நீங்கள் டிலே பண்ணால் கிடைக்காமையான இருக்கும். கோர்ட்டில் போய் பெயில் அப்ளை பண்ணால் ஜட்ஜ் என்ன கேட்பார், ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலிம்பார். உடனே காவல்துறை என்ன சொல்லும், எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கணும். உடனே ஜட்ஜ் சொல்லுவார், இல்லை செக்ஷன் 41 எதுக்கு நீ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க, கண்டிஷனல் பெயில் கொடுக்குறேன், நீ கூப்பிட்டு விசாரணைக்கு. ஆனால் இது நடக்கிற ட்ராமானே உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதனால் திமுக வெட்கி தலைகுனிய வேண்டும். இந்த மாதிரி நடக்குது. அண்ணன் சரியான கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு ஒரே வார்த்தை பதில், அது சத்தியமாக நடக்க போகிறது இல்லைங்கன்னா. இங்கே பாருங்க, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்ம இங்கன நாங்கள் அந்த அம்பேத்கர் சிலைக்கு